எஸ் லைட் கிரீன் பிளாக் வயருக்கு கனெக்ஷன் பண்ணும்போது பஜார் சவுண்ட் வந்துருச்சுன்னா அது வயர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ மைலேஜ் ப்ராப்ளம் இருந்தா O2 சென்சார், MEP சென்சார்ல எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். O2 சென்சார் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் பண்றோம். ஸோ O2 சென்சார் எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்கலி ஸ்பார்க் பிளக் கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ளெண்டர் வண்டியில பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் கீழே எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுல பாருங்க இருக்கு. பார்க்கும்போது இன்னொரு ஸ்பார்க் பிளக் மாதிரி இருக்கு. ஆனா அது ஸ்பார்க் பிளக் கிடையாது. அது O2 சென்சார். அங்கிருந்து 2 வயர் ECUக்கு சப்ளைக்கு போயிடும். ஸோ இதுதான் O2 சென்சார். ஸோ இந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது 2 பின் கனெக்டர். இந்த 2 பின் கனெக்டர் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். இந்த 2 வயர்ல தான் 0.1 இருந்து 0.9 வோல்ட்டுக்குள்ள ரேஞ்சில வோல்டேஜ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ வோல்டேஜ் அவுட்புட் டெஸ்ட் பண்ண போறோம். ரெட் வயர் மல்டிமீட்டருடைய 2 வயரும் இந்த 2 வயர் கனெக்ஷன் பண்ணணும். ஓகே. இப்ப மல்டிமீட்டர் வந்து 20 வோல்ட் டிசில செட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி என்ஜின் சூடாகணும். சூடாகாம இது ரீடிங் வராது. கொஞ்சம் சூடாகணும். ஸோ சூடானதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி ரீடிங் வரும். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸலரேட்டர் கொடுத்தீங்கன்னா ரீடிங் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இது 0.1ல இருந்து ஆல்மோஸ்ட் 0.9 வோல்ட் வரைக்கும் அப்படின்னா 1 வோல்ட் வரைக்கும் இது சேஞ்ச் ஆயிட்டே இருந்தா இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ MEP சென்சார், மேனிஃபோல்ட் அப்சல்யூட் சென்சார்